ஒரு விஷயம் சொன்னா நம்புவீங்களா? பழங்கால இந்திய கோவில்கள் அட்வான்ஸ்ட் மெஷின்ஸ் மாதிரி மூவிங் பார்ட்ஸோட இருந்ததுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இத பாருங்க. உத்திரகோஷ மங்கைன்னு சொல்லப்படுற இந்த பழங்கால கோவில்ல சிங்கத்தோட வாய்க்குள்ள ஒரு பால் இருக்கு. அந்த பாலை நீங்க ரோல் பண்ணலாம், ரோட்டேட் பண்ணலாம், ஆனா அத வெளியே எடுக்க முடியாது. அதுவும் இந்த கோவில் ரொம்ப ரொம்ப பழங்கால கோவில். சரி, இத பாருங்க. இது மெட்டல் செயினா? இல்ல, இது சாலிட் கிரானைட்ல செய்யப்பட்ட செயின். ஒரே கல்லுல இருந்து செயினா எப்படி உருவாக்குனாங்க? ஆனா இதோட முடிஞ்சிடல. காற்று பலமா அடிச்சா இந்த செயின் மூவ் ஆகும். யாராவது யூ ஆர் மை ராக்னு சொன்னா யாராலையும் அசைக்க முடியாதவனு அர்த்தம் இல்லையா? ஆனா இந்தியாவுல கற்களே மூவ் ஆகுது. லிங்கங்கள் எல்லாம் மூவபிள் மெஷின்ஸ்னு சொன்னா நம்புவீங்களா? இத பாருங்க, இது மூவ் ஆகுது, இதுவும் மூவ் ஆகுது. சரி, கையால தள்ளினாதான் மூவ் ஆகும்னு நினைப்பீங்க. இல்ல, சில லிங்கங்கள் யாருமே டச் பண்ணாமலேயே மூவ் ஆகுது. ஆமாங்க, இந்த லிங்கம்க்கு ஜோதிடா லிங்கம்னு பேருன்னு. இதுக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதனாலதான் இது தானா மூவ் ஆகுது. அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக தான் பழங்கால இந்தியர்கள் இந்த அமேசிங் லிங்கங்களை வர்ஷிப் பண்ணினாங்களா? ஆனா இப்ப இன்னொரு ட்விஸ்ட். அமெரிக்கால வாழ்ந்த ஒரு ஆள் பழங்கால இந்திய கோவில்களை சீக்ரெட்டா ரிசர்ச் பண்ணியிருக்காருன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அவரோட பேரு எட்வர்ட் லீட்ஸ்கால். இவர் தான் புளோரிடால காரல் கேசல ஒரே ஆளா கட்டினவர். பழங்கால மூவ் ஆகிற கற்களை இவரு புரிஞ்சுக்கிட்டாரு. அதனாலதான் 9 டன் வெயிட் கேட், 3 டன் வெயிட் கேட் மாதிரி மூவ் ஆகிற ஸ்ட்ரக்சர்ஸ் கிரியேட் பண்ணினாரு. பாருங்க, ரொம்ப சாதாரணமா தெரிஞ்ச ஒருத்தரே 3 டன் வெயிட்டா சும்மா ரோட்டேட் பண்ற மாதிரி மூவ் பண்றாரு. அமெரிக்கால இருக்கிற இந்த ரோட்டேட்டிங் ராக்ஸ் எல்லாமே இந்தியாவுல இருக்கிற ரோட்டேட்டிங் ஸ்டோன்ஸ்ல இருந்து இன்ஸ்பயர் ஆனது. இதோ பாருங்க, பெங்களூர் நகரத்துல இருக்கிற ஒரு பழங்கால கோவில்ல இந்த ரோட்டேட்டிங் தூண் இருக்கு. ஆனா இது ஒண்ணு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க பழங்கால கோவில்கள்ல இப்படி மூவ் ஆகுற ஸ்டோன்ஸ், ரோட்டேட்டிங் ராக்ஸ் நிறைய இருக்கு. அப்படின்னா சொல்லுங்க, கோவில்கள்ல இருக்கிற இந்த மூவிங் பார்ட்ஸோட ரியல் பர்பஸ் என்ன?